ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோ எடிட்டிங்கில் நம்ம வந்து இந்த கட்ஸ் பற்றி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து காம்போசிஷன் அண்ட் ஃப்ரேமிங்கில் ஒரு 4 வீடியோஸ் வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து கலர்ஸ். கலர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து பேசிக்காக நான் வந்து போன வீடியோவில் சொல்லிட்டேன். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கலரும் ஒரு கதை சொல்லும். ஏன்னா ஒரு படத்தையுமே அதனால தான் டிஃப்ரெண்ட் கலர் டோன்ஸில் டிஃப்ரெண்ட் கலர் பேலட்ஸில் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கலர்ஸ் இருக்குல்ல, பேசிக்ஸ் ஆஃப் கலர்ஸ், மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது, ஹவு டு ஹேண்டில் தட் ஆஸ் அ வீடியோ எடிட்டர்னு நம்ம தமிழ் மூவிஸ் வச்சு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் பேசிக்ஸ் தான். நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சைடு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், அட் தி சேம் சைடு நான் வந்து இந்த சைடு வந்து எஜுகேஷனல் வீடியோவும் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே வந்து சேர்ந்துடும். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம டைரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடும். கலர்ஸில் வந்து ஒரு சைக்காலஜி திங் இருக்குது. என்னென்னா வந்து ஆஸ் ஹியூமன்ஸாக நம்ம வந்து ஒரு குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் மாதங்கள் வரைக்கும் அதால் வந்து கலரே பார்க்க முடியாது, பிளாக் அண்ட் ஒயிட்டடாக தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு குழந்தை பார்க்குற விஷயங்களை ரொம்ப பிரைட்டடாக காமிப்பாங்க. பிரைட்டான கலர்ஸில் தான் எல்லா பேபி ப்ராடக்ட்ஸுமே டிசைன் பண்ணுவாங்க. பேபி விஷுவல்ஸ், அனிமேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குற கார்ட்டூன் சேனல் எல்லாமே நல்லா பிரைட்டாக பாப்பியாக ரெட் கலரில் ரொம்ப சூப்பர் ஸ்பீஷியஸாக வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிருவாங்க. ஸோ அதனால குழந்தைங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் கலர்ஸ் வச்சு நம்ம ஒரு டிசைன் பண்ணுவோம். ஏன்னா இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பசங்களுக்கான ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி கலர் கிரியேட் பண்ணணும்னு ஆஸ் எ வீடியோ எடிட்டராக அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். சம்டைம்ஸ் ஒரு கலரிஸ்ட் மட்டுமே அந்த வேலையை பார்ப்பாங்க. கலரிஸ்ட்டுன்னே சொல்லி தனியாக ஒருத்தவங்க மூவிஸ்க்கு இருப்பாங்க, டிஐ கலரிஸ்ட்டுன்னு. ஆனால் சம்டைம்ஸ் வந்து வீடியோ எடிட்டர்ஸ் வந்து அந்த வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வீடியோ எடிட்டர்ஸ் பார்ப்பாங்க, சம்டைம்ஸ் தான் கலரிஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதே நீங்கள் வந்து இந்த டிஃப்ரெண்ட் சைக்காலஜிஸில் நம்ம இந்தியன்ஸ் நம்ம பார்க்குற கலர்ஸ்க்கும் ஃபாரினர்ஸ் பார்க்குற கலர்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேசிக்காக நம்ம இந்தியாவில் இந்த கருப்பு கலர், சேப் கலர், டார்க்காக இருக்க கலர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப வந்து டெத்தை டினோட் பண்ணும் அப்படின்னு வந்து நம்ம இதுக்கு ஒரு சயின்டிஃபிக்கான பிலீஃப் எல்லாம் கிடையாது. இது ஒரு மித்து மாதிரி அதை வந்து பிலீவ் பண்ணி நம்ம ஊரில் வந்து நீங்கள் போய் ஒரு உங்கள் அம்மாட்ட கேட்டு பாருங்கள், கருப்பு கலரில் நான் வந்து சட்டை வாங்க போகிறேன் நல்ல நாள் அன்றைக்கினா விட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு டெத்தை குறிக்கிற கலர் அப்படின்னு உங்கள் ஊரில் வந்து செட் ஆகிருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி 1001 மாதிரி படங்களில் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு பிளாக் கலர் டோன்லேயும் காட்டும் போது ரக்கடான ஒரு ஃபீல் நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும்ல. ஸோ அதுதான் வந்து அந்த சைக்காலஜி. அப்போ நம்மளே வந்து நம்ம அதை பார்த்தே அந்த கதையை வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த கலர்ஸில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரைமரி கலர்ஸ், செகண்டரி கலர்ஸ் அண்ட் டெரிஷரி கலர்ஸ். ப்ரோ என்னென்னமோ சொல்கிறீங்க? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து இந்த கலர் வீல் நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த கலர் வீலில் வந்து மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் கலர்ஸையும் மல்டிபிள் டிவிஷன்ஸாக பிரிக்கிறது தான் வந்து இந்த ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெரிஷரி. சரி ப்ரோ, ப்ரைமரி கலர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா RYB, RGB கிடையாது, ரெட்டு க்ரீன் ப்ளூ கிடையாது, ரெட்டு எல்லோ ப்ளூ, இந்த 3 கலர்ஸ் தான் வந்து பேசிக்கான ப்ரைமரி கலர்ஸ். அதுக்கடுத்து செகண்ட் கலர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் வந்து VGO வருது. VGOனா என்ன? வயலட், க்ரீன், ஆரஞ்சு, இந்த 3 கலர்ஸ் தான் வந்து செகண்டரி கலர்ஸ். இப்போ டெரிஷரி கலர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோ க்ரீன், எல்லோ ஆரஞ்ச், ரெட் ஆரஞ்ச், ரெட் வயலட், ப்ளூ வயலட், ப்ளூ க்ரீன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டெரிஷரி கலர்ஸில் வந்து வரும். ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வந்து இருக்கும். இதுதான் இதில் நம்ம மோஸ்ட்டாக ப்ளே பண்ணுறப்ப என்னென்ன வச்சு திரும்ப ப்ளே பண்ணுவோம், ப்ரைமரி கலர்ஸையும் செகண்டரி கலர்ஸையும் வச்சு தான் நிறைய இடங்கள் வந்து நம்ம மூவிஸில் பார்ப்போம். இந்த டெரிஷரி கலர்ஸுங்கிறது மேலே போடுற அங்கங்கே ஒரு ப்ராடக்ட் ஸ்பைசஸ் மாதிரி தான் வச்சுக்குவோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்போது இதில் காம்ப்ளிமெண்ட்ஸாக இருக்க கலர்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். ஆரஞ்சு ப்ளூவும் டீல் கலர், ஓகேவா, சாரி டீல் அண்ட் ஆரஞ்சே எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு கூலான ஒரு ஒரு கூலான ஒரு டோன் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா படத்துலையுமே வந்து இந்த டீல் அண்ட் ஆரஞ்சு வந்து கொடுக்கும். அதே மாதிரி க்ரீன் அண்ட் எல்லோ ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ், இந்த 2 கலர்ஸையும் யூஸ் பண்ணுறப்ப ஒரு மாதிரி வந்து இந்த புதுப்பேட்டை படங்களில் வர வைப்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய இடங்களில் வரும். ஸோ இந்த ஒரு கலரும் என்னென்ன மாதிரி ஒரு வீடியோ எடிட்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த ரெட் அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஸான எமோஷன் சீனை காட்டுறதுக்காக டேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். லவ்வாக இருக்கட்டும், ஆங்கராக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்ட்ரீம் வைலன்ஸ் எல்லாம் வந்து ரெட் கலரில் வந்து நம்ம வந்து காப்பாங்க. பேசிக்காக ரெட் என்னத்தை டினோட் பண்ணோம்னா டேஞ்சர், பவர், ரிலேஷன்ஷிப்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து லவ், லைக் ரெட் கலர் தான் வந்து நிறைய டினோட் பண்ணுவோம். நிறைய லவ் மூவிஸ் வந்து நம்ம ரெட் கலர் டோனில் பார்த்துருப்போம். நிறையா வைலன்ஸ் மூவிஸ் நம்ம ரெட் கலர் டோனில் பார்த்துருப்போம். அதுக்கான ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னா 2010 வந்து ஆரண்ய காண்டம்.
இந்த படம் ஃபுல்லாகவே நல்ல ரெட் லைட்டிங் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து இந்த படத்தோட கதையில் நம்ம பார்க்குறது மூலியமாகவே ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணோம் டைலாக்ஸ் கேட்காமலே. அதுக்கடுத்து சூப்பர் டீலக்ஸில் டீனல் ஆரஞ்சு தானே ப்ரோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டீனல் ஆரஞ்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் விஜய் சேதுபதி கேரக்டர் மட்டும் நிறைய இடங்கள்ல ஒரு ரெட் ஷேடட் டோன் வந்து அவரோட மேலே வந்து காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டீனல் ஆரஞ்சுலேயே ஒரு ரெட் கேரக்டர் இன்வால்வ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து யாருன்னா விஜய் சேதுபதியோட கேரக்டர். ஏன்னா அந்த கேரக்டருக்குன்னு ஒரு ஆர்க் இருக்குது. அவர் வந்து ஒரு பையன் ஆனால் ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக மாறி இருக்கிறதுனால அந்த கேரக்டர் ஆர்க்கை வந்து அவங்க டினோட் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு கலரை இன்டியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ளூ கலர், சேட், லோன்லினஸ், கேர் இதெல்லாம் காட்டுறதுக்கு வந்து ப்ளூ கலரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. மூவிஸ் லைக் லியோலலாம் நல்ல டீல் கலர்ஸை வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஒரு இன்டென்ஸ் ட்ராமாவை காட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுல் ஹாஃப் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், செகண்ட் ஃபுல் ஹாஃப் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஏன்னா அவங்க இங்கே வைலன்ஸான சைடை காட்டும் போது அந்த மாதிரியும் இன்டென்ஸான ட்ராமா நடக்கிற இடங்களை மொத்தமாக டீல் கலரில் காட்டும் போது நம்மளுக்கு ஒரு அப்படியே அந்த குளூரில் நம்மளுக்கு மேலே ஸ்பைஸ் போட்ட மாதிரி அவ்வளோ சூப்பராக நம்ம அந்த குளூரில் வந்து அடாப்ட் ஆகிடும். அந்த குளூருக்குள்ளே ஒரு இன்டென்ஸ் ட்ராமா நடக்குது. அதை வந்து கிளியராக டெய்லி டினோட் பண்ணோம்னா ஆக்டர்ஸை டேரக்டர்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு கலர் தான் வந்து டினோட் பண்ணுவோம். க்ரீன் கலர் பேசிக்காக நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேச்சர். ஆனால் அது மட்டும் இல்லை, அன்ஈஸிங்கான விஷயங்களையும் க்ரீன் கலரில் காட்டுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா புதுப்பேட்டை படத்தில் தனுஷ் வந்து அன்புகளோட கேரக்டரோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு வரப்ப அதை க்ரீன் கலரில் காட்டுவாங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமான ஒரு சீன், அவர் வந்து பார்க்க அருவருப்பான ஒரு சீன். அந்த அருவருப்பு தன்மையை அந்த க்ரீன் கலர் இன்னும் கூட்டி காட்டும். அதனால தான் வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா மூவிஸ்லாம் நம்ம க்ரீன் கலர் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். பேராண்மை மாதிரியான படங்களில் அந்த ஃபாரஸ்ட்டை ஃபுல்லாக காட்டும்போது ஃபுல் க்ரீனிஷாகவே தான் இருக்கும். லைக் செம்ம க்ரீனிஷாக இருக்கும். அட் தி சேம் டைம் வந்து அந்த இன்டென்ஸ் திங்கும் அந்த க்ரீன் கலருக்குள்ளே அப்படியே எவால்வ் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப அழகாகவே. ஸோ இந்த க்ரீன் கலருங்கிறது நான் சொன்ன மாதிரி நேச்சருக்கும் அட் த சேம் டைம் அன்ஈஸான விஷயங்களாக காட்டுறதுக்கு தான் இந்த க்ரீன் கலரை வந்து யூஸ் பண்ணுவோம். எல்லோ கலர் வார்ம்த்து, மேட்னஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எல்லோ கலரில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். விடாமுயற்சி மாதிரியான படங்கள் எனக்கு ஏன் விடாமுயற்சி வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பர்சனலாக அது ரொம்ப நல்லாவே பிடிச்ச ரொம்ப நல்ல ஒர்க்கான ஒரு படம் தான். பட் ஸ்டில் ஏன் வெளில ஒர்க் ஆகலன்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் நாட் டாக் அபவுட் தட் ஹியர். பட் இந்த எல்லோ கலருங்கிறது ஒரு பயங்கரமான வார்ம் மிஸ்டீரியஸ் தாட்டை நமக்குள்ளே விதைச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ராட்சசன் எவ்வளோ ஒரு பிரைட்டான கலரை இந்த மாதிரி ஒரு டோன்டு மூவியில் அவ்வளோ ஒரு பிரைட்டான ஒரு கலரை ரொம்ப டோன் பண்ணி ஒரு மூவியில் யூஸ் பண்ணால் எவ்வளோ டார்க்காக அது மாறுது அப்படின்னு நீங்கள் இந்த படத்தை மட்டுமே வச்சு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் இந்த எல்லோ கலரை விளக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. இந்த க்ரைம் சீனெல்லாம் மேக்ஸிமமாக எல்லோ கலரில் தான் வந்து காட்டுவாங்க. ஏன்னா நம்ம சைக்காலஜிக்கலாகவே ட்ரிகர் ஆகி அப்படி இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் சொல்கிற இந்த கலர்ஸ் எல்லாமே நம்ம ஹியூமன் சைக்காலஜியே நம்ம ட்ரிகர் ஆகிருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆரஞ்சு கலரும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆரஞ்சு எல்லோவும் ஸ்லைட்டு வித் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே வார்ம் கலர்ஸுங்கிறதுனால அந்த வார்ம்னஸை குறிக்கிற ஒரு விஷயம் தான். பட் அட் தி சேம் டைம் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலை வந்து இந்த ஆரஞ்சு கிரியேட் பண்ணும். எல்லோவை தாண்டி ஒரு எனர்ஜியாக வந்து நம்ம வைப் உள்ளார நம்மளை வந்து அது கொண்டு வரும். இந்த ஆரஞ்சு கலர் எல்லோவை தாண்டி மூவிஸ் லைக் சூரியரை போட்டு நான் அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆரஞ்சிஷாகவும் ப்ரெசன்ட் சீன்ஸ் எல்லாம் வார்ம் கலரில் காட்டுவாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் ஒரு ஆரஞ்சு கலரில் காட்டும்போது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் நம்மளுக்கு வந்து நம்மளே தெரியாமல் கிரியேட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் அந்த ஒரு பல்ப் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப சூப்பராகவே இந்த ஆரஞ்சு கலரால் ஒரு அட்டென்ஷனை கிராப் பண்ண முடியும் ஆடியன்ஸ் கிட்ட. பிளாக் அண்ட் ஒயிட் உங்களுக்கு நான் அதை பற்றி பேசணுங்கிற அவசியமே கிடையாது. டைம்லெஸ் நாஸ்டாலஜி என்ன வேணால் சொல்லலாம். அட் தி சேம் டைம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலர்னா அது பிளாக் அண்ட் ஒயிட் தான். நான் பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிற பேரில் ஒரு படம் கூட எடுத்துருப்பேன். ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்னா நீங்கள் எவ்வளோ கேவலமாக ஒரு வீடியோ எடுத்தாலும் அந்த வீடியோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நான் சொல்கிறேன், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் பேசிக்ஸ் ஆஃப் கலர்ஸ் பற்றி. இதுக்கு மேலே இந்த பேசிக்ஸ் ஆஃப் கலர்ஸில் வந்து பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் தான் நம்மளுக்கான ப்ராக்டிஸிங் செஷன்ஸ் வந்து நம்ம வந்து போடுவோம். இதுக்கு முன்னாடி லைக் நாங்கள் எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் நாங்கள் பண்ண கலர் கிரேடிங்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கான லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை போய் ஃபுல்லாக பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நாங்கள் என்ன ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் அங்கே இருக்க விஷயங்களுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ தட் வில் பி மோர் ஈஸியர்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதை போய் பார்த்து நல்லா வந்து ஜஸ்ட் அந்த கலர் வேர்ல்டுக்குள்ளே கொஞ்சம் இன்டெப்த்தாக நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் சூப்பராக அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். வீடியோ எடிட்டிங்கில் கலர் கிரேடிங்கில் நீங்கள் கண்டிப்பாக மாஸ்டர் ஆகிடலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் டாவின்சி ரிசால்வ்லையும் சரி, அட் தி சேம் டைம் நம்மள்கிட்ட மொபைல் தான் இருக்குது அப்படின்னா
லட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், லட்ஸ் இல்லாமல் நம்ம வந்து நம்மளாவே எக்ஸ்போஷர், டோனு, கான்ட்ராஸ்ட்டு, கலர் கிரேடிங்க்கும் கலர் கரெக்ஷனுக்கும் இருக்க வித்தியாசங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரையும் டேக் கேர். நிறையா படங்கள் பாருங்கள். படமாக பார்க்காம டைசெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி எப்பவும் போல் நான் சொல்கிற மாதிரி இன்டெப்த்தடாக ஒரு படத்தை வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரையும் டேக் கேர்.